படத்தோட ஸ்டார்டிங்லயே நிறைய பேரசைட்ஸ் கடல்ல நீந்தி இப்ப அப்படியே ஒரு ஹார்பருக்கு வந்து சேருது. இந்த பேரசைட்ஸோட முக்கிய நோக்கம் என்னன்னா மனுஷங்களை எப்படியாவது கட்டுப்படுத்தி அந்த பேரசைட்ஸ் வாழ்ற இடமா இந்த பூமியை மாத்தணுங்கிறது தான் அந்த பேரசைடோட முக்கிய நோக்கமே. முதல்ல இந்த பேரசைட் என்ன பண்ணுனா ஒரு மனுஷனோட காதுக்குள்ள பூந்து அவங்க மூளைக்கு போய் அவங்க மூளையை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த மனுஷனை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரும். இப்போ ஒருத்தரோட காதுக்குள்ள இந்த மாதிரி போக அவருக்கு என்ன நடந்துச்சுன்னே புரியல. கொஞ்சம் கொஞ்சமா அவரோட கட்டுப்பாட்டை இழந்துட்டு வராரு. காலையில ஆன உடனே ரொம்ப வினோதமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இத பார்த்த அவங்க ஒய்ஃபுமே என்னாச்சுங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு கேட்க இந்த மாதிரி கொடூரமா உங்களை கடித்து சாப்பிட்டுறாங்க. இந்த திரைப்படத்தோட பேரு பேரசைட் 1. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வாட்டி வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சரி வாங்க இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். இப்ப அப்படியே நம்ம படத்தோட ஹீரோவான சினிச்சி இசுமியை காட்டுறாங்க. இனிமே இவனை நம்ம இசுமின்னு கூப்பிடுவோம். அவன் பாட்டுக்கு ஜாலியா பாட்டு கேட்டுட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்கான். இப்ப அந்த இடத்துக்கு ஒரு பேரசைட் வந்து இவன் காதுக்குள்ள போக பாக்குது. ஆனா இவன் இயர்போன் போட்டதால அவன் காதுக்குள்ள போக முடியல. சரி மூக்கு வழியா உள்ள போலான்னு மூக்கு வழியா உள்ள போக பார்க்க இசுமி என்ன எலவுடாதுன்னு அந்த பேரசைட்டை தூக்கி அப்படியே செவுத்துல அடிச்சிடறான். ஆனாலும் இந்த பேரசைட் அடங்காம அவன் மூக்குக்குள்ள போறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல மூக்குக்குள்ள போறதுக்கு பதிலா இசுமியோட கைக்குள்ள போயிரும். அது கைக்குள்ள போன உடனே இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவன் கையை இப்ப அப்படியே கயிறை வச்சு கட்ட ஆரம்பிக்கிறான். ஆனா அவனால வலி தாங்க முடியல. அம்மா அம்மான்னு கத்த இப்ப அவனோட அம்மா வந்து அவனை பாக்குறாங்க. அவங்க அம்மாவை பார்த்துமே அம்மா என் கைக்குள்ள நாக்கு பூச்சி போயிருச்சு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அவங்க அம்மாவுமே ஒண்ணு இல்லப்பா போய் படுத்து தூங்குன்னு நம்ம இசுமியை அணைச்சு வைக்க இவனுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப அடுத்த நாள் காலையில வழக்கம் போல அவன் ஸ்கூலுக்கு போறான். அவன் ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம ஹீரோயினை மீட் பண்றான். நம்ம ஹீரோயினை பார்த்து பேசிட்டு இருக்கும்போது அவன் கையை அதோட கண்ட்ரோலே இல்லாம ஹீரோயினோட கண்ணத்தெல்லாம் கை வைக்க ஹீரோயின் அங்கிருந்து ஓடி போயிட்டா. இவனுக்கு நடந்தது ஒண்ணுமே புரியல. சொல்ல போன இசுமியோட கட்டுப்பாட்டுல அவன் கையே இல்ல. ஒரு ரப்பர் கீழே விழுந்துருச்சுன்னு எடுக்க போறான். பார்த்தா ஒன் பீஸோட லூஃபி கை மாதிரி கையை பாட்டுக்கு நீண்டு அந்த இரேசர் எடுக்குது. விளையாடிட்டு இருக்கும் போது கூட தூரத்துல இருக்கிற போஸ்ட்ல கரெக்டா வாழ போட்டுறான். இவனுக்கு நடந்தது எதுவுமே சுத்தமா புரியல. அதனால இப்ப என்ன பண்றானா இவன் கைய வெட்டிக்கலான்னு போறான். ஆனா அவன் கைய கரெக்டா வெட்ட அந்த பேரசைட் வந்து இவனை பயங்கரமா மிரட்ட ஆரம்பிக்குது. நீ மட்டும் என் கைய வெட்டினா நான் உன்னை கொன்னு போட்டுருவேன். நான் பேரசைட், நீ இல்லாம நானும் நான் இல்லாம நீயும் வாழ முடியாது. என் கூட சேர்ந்தினா நீ ஒழுக்கமா வாழலாம். நீ மட்டும் உன்னோட வலது கையை வெட்டணும்னு நினைச்சினா காலம் ஃபுல்லா நீ ஒரு கையில தான் சாப்பிடணும் ஒரு கையில தான் கழுவணும் பரவாயில்லையான்னு அது பாட்டுக்கு மிரட்ட ஆரம்பிக்குது. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே இந்த பேரசைட் நம்ம இசுமி கூட நல்லா பழக ஆரம்பிக்குது. அது பாட்டுக்கு உட்கார்ந்து கம்ப்யூட்டர் புக்குன்னு பயங்கரமா நோண்டி நிறைய விஷயங்களை கத்துக்குது. இப்ப அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் விக்டிம் காட்டினா அவன் பாட்டுக்கு உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருக்கான். டிவில ஒருத்தர் பேசுறாரு பாத்தீங்களா அவர் மாதிரியே தன்னோட பர்சனாலிட்டியை மாத்திக்கிறான். இப்பத்துல இருந்து நம்ம இசுமியோட ரைட் ஹேண்ட் நம்ம மீகின்னு கூப்பிடுவோம். அந்த மீகி இசுமியும் அப்படியே ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது இசுமியை பார்த்து என்ன மாதிரி எங்க ஒரு பேரசைட் இருக்கான் பா நம்ம போய் அவனை பார்க்கல அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அங்க போய் பார்த்து ஒரு பேரசைட் இருக்கு. அது பாட்டுக்கு கரிய பயங்கரமா தின்னுகிட்டு இருக்கு. அந்த பேரசைட்டுக்குமே நம்ம இசுமியை பார்த்து நல்லாவே தெரியுது. ஓ நீ என்ன மாதிரி பேரசைட் தானா உனக்கு கண்டிப்பா பசிக்க நினைக்கிற வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்ல. ஆனா கரெக்டா நம்ம மீகி இசுமியோட ரைட் ஹேண்ட்ல இருந்து வந்து நீ சாப்பிடு அப்படின்னு சொல்ல அந்த பேரசைட் பயங்கர கோபமாயிருது. நீ மூளைக்கு தானே போய் மனுஷங்களை கண்ட்ரோல் பண்ணணும். நீ என்ன வினோதமா இருக்க நீ நம்ம இனத்துக்கே அசிங்கமானவன் உன்னை நான் கொல்ல போறேன்னு நம்ம மீகியும் இசுமியும் கொல்ல பாக்குது. ஆனா நம்ம மீகி கரெக்டா அந்த பேரசைட்டோட தலைய ரெண்டா வெட்டி போட்டுருது. இப்ப அப்படியே இங்க இருந்து கட் பண்ணா நம்ம இசுமிய அப்படியே ஸ்கூல் அசம்பிள காட்டுறாங்க. நம்ம மீகி திடீர்னு வந்து உங்க ஸ்கூல்லயே ஒரு பேரசைட் இருக்கு என்னால அது உணர முடியுது யார் அதா இருக்குன்னு பார்த்தா அது அவங்க ஸ்கூலுக்கு வந்து புது டீச்சரு. அந்த டீச்சருக்குமே நம்ம இசுமிய பார்த்தோன்னே நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால நம்ம இசுமிய கூப்பிட்டு நீ என்ன மாதிரி பேரசைட் தானே வா நம்மள மாதிரியே இருக்கிற நிறைய பேரசைட்டை உனக்கு நான் அறிமுகம் பண்ணி வைக்கிறேன்னு அவங்க ஸ்கூல்லயே படிக்கிற ஒரு பையனையும் ஒரு போலீஸ் ஆபீசரையும் இந்த டீச்சர் நம்ம இசுமிக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த டீச்சர் வயித்துல ஒரு குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த டீச்சரோட பேரசைட் மனுஷங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அவங்க எப்படி கோவப்படுவாங்கன்னு நிறைய விஷயங்களை இவங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப அப்படியே இங்க இருந்து கட் பண்ணா நம்ம இசுமி பாட்டுக்கு ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பான். திடீர்னு பார்த்தா அந்த போலீஸ் பேரசைட் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பேரசைட் நம்ம ஊர்ல இறந்து போயிருக்காரு. மனுஷங்க யாராலையும் பேரசைட்டை கொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு நீ தான் அவனை கொண்டு போட்டிருக்கணும். நம்ம இனத்துக்கு துரோகம் பண்ண நீ உயிரோடவே இருக்க கூடாது. உன்னை கொல்ல
கொல்ல போறேன்னு நம்ம இசுமியையும் மீகியும் கொல்ல வர நம்ம மீகி பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கு. சண்டை பயங்கரமா போனதுனால நம்ம மீகி இசுமிய பார்த்து ஏதாவது பண்ணுடா அப்படின்னு சொல்ல இசுமியுமே ஒரு ராட் எடுத்து அந்த போலீஸ்காரனை போட்டு தள்ளிடுறான். அந்த போலீஸ்காரனுக்கு ரத்தம் அதிகமா போய் அங்கேயே செத்து போற மாதிரி தெரியுது. இதை பார்த்தோன்னே இசுமி அப்படியே வீட்டுக்கு ஓடி போயிடுறான். ஆனா என்ன ட்விஸ்ட்னா, ஆனா அந்த போலீஸ்காரன் இன்னும் முழுசா சாகல. இந்த மாதிரி அவன் செத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த வழியில அப்படியே நம்ம இசுமியோட அம்மா வருவாங்க. அவங்க இந்த மாதிரி வரத பார்த்தோன்னே அந்த போலீஸ்கார உடம்புல இருந்த பாரசைட் இதுக்கு மேல இந்த உடம்புல இருக்க கூடாதுன்னு இப்ப அப்படியே நம்ம இசுமியோட அம்மா உடம்புல ஏறிடும். அப்படியே வீட்டை கட்ட நம்ம இசுமி மீகிய பார்த்து எதுக்கு அவனை கொன்ன, எனக்கு எவ்வளவு பதட்டமா இருக்கு தெரியுமான்னு பேசிட்டு இருக்கும் போதே மீகி என்ன சொல்லுதுன்னா, ஏய் நம்ம ஒரு போலீஸ்காரனை சாவடிச்சோம்ல, அவன் இன்னும் சாகலடா, அவன் உங்க வீட்டு வாசல்ல தான் இருக்கான், நம்ம அவனை கொண்டாகணும் அப்படின்னு சொல்ல இசுமியும் கத்தி எடுத்து ரெடியா இருக்கான். ஆனா வந்தது என்னமோ உங்க அம்மா. நம்ம இசுமியுமே மீகியை பார்த்து ஏன்டா போய் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற, அது எங்க அம்மா அப்படின்னு சொல்ல மீகியுமே அது உங்க அம்மா இல்லடா, அது அந்த பாரசைட் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே இசுமியோட அம்மா உடம்புல இருந்த அந்த பாரசைட் நம்ம மீகி அப்படியே குத்தி போட்டுட்டு அங்கிருந்து போயிருது. ஆனா மீகி என்ன பண்ணிருக்குன்னா தன்னோட உயிர்ல பாதியை கொடுத்து, அதாவது தன்னோட செல்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம இசுமிய உயிர் பழைக்க வச்சிருக்கோம். காலையில எந்திரிச்சு பார்த்தோன்னே இசுமியால முடியல, அம்மாவை இப்படி பண்ண அந்த ஆளை சும்மா விடக்கூடாதுன்னு நம்ம இசுமி ஒரு முடிவு பண்றான். நம்ம இசுமி இந்த மாதிரி சொல்ல மீகி என்ன சொல்லுதுன்னா, நாங்க நார்மலா மனுஷங்களோட மூளை தான் சாப்பிடுவோம், ஆனா நான் உன் கைக்குள்ள போயிட்டேன், அதனால நீ என்ன சாப்பிடுறியோ அதை தான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், அதனால எனக்கு பயங்கர டயர்டா இருக்கு, நான் 4 மணி நேரம் தூங்க போறேன், உனக்கு என்ன தோணுதோ அதை நீயே பண்ணிக்க அப்படின்னு சொல்ல நம்ம இசுமிக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா இதே கட்டத்துல நம்ம இசுமி ஒரு நாள் ரோட்ல போயிட்டு இருப்பான். அங்க ஒரு பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கும். இப்ப நம்ம மீகி இசுமியை பார்த்து என்ன சொல்லுதுன்னா, டே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, கேண்டிடேட்டா ஒருத்தர் நிக்கிறாரு பாத்தியா, அவருமே ஒரு பாரசைட் தான். மீகி என்ன சொல்லுதுன்னா, அவர் மட்டும் இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டாருன்னா ஒரு மிகப்பெரிய புரட்சியை நாங்க கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்ல நம்ம இசுமிக்கு ஒண்ணுமே புரியல. இன்னொரு பக்கம் ஊர்ல இருக்கிற நிறைய பாரசைட்ஸ் மக்களை பிடிச்சு பயங்கரமா தின்னுகிட்டு இருக்கு. இது எல்லாமே சிசிடிவி ஃபுட்டேஜ்லயுமே கேப்சர் ஆயிருக்கு. இதனால போலீஸ் இந்த விஷயத்தை பயங்கரமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி விசாரிச்சுட்டு இருக்கும் போது 2 பாரசைட் செத்து போயிருக்கும்ல, அதாவது நம்ம இசுமி 2 பேத்து கொண்டிருக்கான்ல, அந்த 2 பாடியுமே போலீஸுக்கு கிடைக்குது. அப்படி கிடைக்கும் போது போலீஸ் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இந்த 2 பேத்து கொண்டதுமே ஒரு ஹியூமன் தான். ஏன்னா 2 உடம்புல இருக்கிற கைரேகையும் பார்க்க ஒரே மாதிரி இருக்குன்னு போலீஸ் இந்த விஷயம் வரைக்கும் ஈஸியா கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா இன்னொரு விஷயம் என்ன ஆகுதுன்னா, இந்த டீச்சர் பாரசைட்ஸ் மனுஷங்களை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு போலீஸ் பாரசைட் காட்டியிருப்போம்ல, அந்த பாரசைட் இதுவும் ஒன்னு சேர்ந்துதான் இப்ப இவங்க வயிற்றுக்குள்ள குழந்தையா இருக்கு. இவங்களுக்கு கல்யாணமே ஆகல. இந்த விஷயம் அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிய வருது. அவங்க அப்பா அம்மாவுமே யாருமே அந்த குழந்தைக்கு அப்பான்னு கேட்க ஒரு கட்டத்துக்கு மேல ஓவரா கேள்வி கேட்டதுனால இந்த பாரசைட் அவங்க 2 பேத்தையும் போட்டு தள்ளிட்டு இந்த பாரசைட்ஸ் கிட்ட சொல்லி இதை வந்து தின்னுட்டு போங்கன்னு சொல்லிடுது. இன்னொரு கட்டத்துல சயின்டிஸ்ட் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. பாரசைட்ஸ் எல்லாமே மனுஷங்க உடம்புல தானே இருக்கு. அவங்க பாரசைட்ஸா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு மெத்தட் கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னன்னா, ஒருத்தவங்க முடிய பிடிச்சி இழுத்து அதை தரையில போட்டோம்னா அது நார்மலா இருந்தா அவங்க நார்மல் மனுஷன், இல்லாட்டி அது ஏதோ துள்ளுச்சுன்னா அவங்க பாரசைட்னு சயின்டிஸ்ட் போலீஸ் சேர்ந்து இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் இசுமியும் அப்படியே ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு பூனை அப்படியே இறந்து கிடக்கும். அந்த பூனையை கொண்டு போய் எடுத்து இசுமி பாட்டுக்கு குப்பை தொட்டியில போட்டுருவான். ஹீரோயினுமே இதை நம்ம புதைக்கல அப்படின்னு சொல்லும் போது இசுமி என்ன சொல்லியிருப்பானா, அது செத்து போச்சு அவ்வளவுதான், உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு மதிப்பு, இது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு பயங்கர கோவம் வருது. நம்ம இசுமி எதனால இப்படி நடந்துக்கிறானா, நம்ம மீகியோட செல்லு அவன் உடம்புல கொஞ்சம் இருக்குல்ல, இவனும் கொஞ்சம் கொஞ்சமா பாரசைட் மாதிரியே மாறிட்டு வரான். அது மட்டும் இல்லாம அந்த பாரசைட்டோட உடம்புல இருக்கிற ஸ்ட்ரென்த்தும் இவன் உடம்புக்கு அப்படியே வர ஆரம்பிக்குது. இப்ப அப்படியே ஸ்கூல காட்டினா ஸ்கூல்லயுமே பாரசைட் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் தெரிய வந்திருக்கும். ஒரு பொண்ணு ஒரு பையனோட முடிய பிடிச்சு இழுத்து நீ பாரசைட்டா இல்லையான்னு பாப்போமான்னு முடிய பிடிச்சு கீழே போடுறா. பார்த்தா அவன் உண்மையிலேயே பாரசைட் தான். விஷயம் தெரிஞ்சவன யாரும் வெளியே போக கூடாதுன்னு அவங்க எல்லாத்தையும் கொடூரமா கொல்ல ஆரம்பிக்கிறான். ஆனா இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு அப்படியே தெரிய வருது. அதனால நம்ம ஹீரோ இப்ப என்ன பண்றானா, அவனை எப்படியாவது சாகடிச்சாகணும்னு அந்த பில்டிங்ல இருந்து ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு பில்டிங் போறான். அந்த பில்டிங்ல இருந்து அம்பு விட்டு அந்த பாரசைட்டை கொண்டுறான். இப்ப அப்படியே இந்த பாரசைட்டை கொண்டு போட்டு அடுத்த செகண்டே அவங்க அம்மா உடம்புக்குள்ள இருக்கிற பாரசைட்டும் இந்த ஊருக்குள்ளதான் நடமாடிட்டு இருக்கு. அந்த இடத்த கண்டுபிடின்னு மீகி கிட்ட சொல்லி இப்ப அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு போய் அவங்க அம்மாவை கண்டுபிடிச்சு அவங்க அம்மாவை அடிக்கலான்னு போறான். ஆனா கரெக்டா மீகி எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கிக்கிறேன், உடம்புல தானே ஸ்ட்ரென்த் இருக்கு, நீயே பாத்துக்கோன்னு அம்போன்னு விட்டுட்டு போயிருது. இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இசுமியோட அம்மா உடம்புல இருக்கிற அந்த பாரசைட் அம்மாவே அடிப்பியான்னு பயங்கர சென்டிமெண்டா பேசிட்டு இருக்கு. நம்ம இசுமி சின்ன பையனா இருக்கும்போது அவன் மேல ஒரு வாட்டி என்ன படுற மாதிரி இருந்திருக்கும். அவங்க அம்மா அவங்க கையில அதை பட்டு இவனை காப்பாத்தி இருப்பாங்க. அதெல்லாம் சொல்லி இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பாரசைட் இசுமியை கொல்ல போகுது. ஆனா அவங்க அம்மா உடம்புல இருந்த கொஞ்சம் பாசம் அவங்க பையனை வெட்ட விட
விடாம அந்த பாரசைட்டை தடுத்துக்கிட்டு இருக்கு. நம்ம இசுமிக்கு இதை விட்ட வேற வழியே இல்லைன்னு கண்ணை மூடிட்டு அவங்க அம்மாவோட தலையை சீவிடுறான். அது மட்டும் இல்லாம ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியோட தலைவர்ல ஒரு பாரசைட் புகுந்திருக்கும்ல, ஆட்சிக்கு வந்துருச்சு. இனிமே பாரசைட்ஸ் என்னென்ன பண்ண போறாங்கன்னு யாருக்குமே தெரியல. நம்ம இசுமியுமே என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படி நின்றுட்டு இருக்கான். இதோட இந்த திரைப்படம் முடியுது. இந்த திரைப்படம் வெறும் பார்ட் 1 மட்டும்தான். பார்ட் 2 இருக்கு. இந்த திரைப்படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்களுக்கு செகண்ட் பார்ட் வேணுமா இல்லையாங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோ வந்து உங்களை பார்க்குறேன். பாய்.